ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் ரொம்பவுமே முக்கியமானதுங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயமெல்லாம் இப்படி இருக்கா, இந்த நாள்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியறதே இல்லை. நமக்கு தெரிஞ்சது ஒரு முக்கியமான திதிகள் சஷ்டி, பஞ்சமி, அஷ்டமி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி சப்தமி சப்தமி திதியில் சில முக்கியமான விஷயங்கள் செய்யலாங்கிறது பல பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரியல. சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஒரு திதிக்கும் ஒரு சக்தி இருக்குது, ஒரு தெய்வீக குணங்கள்ன்றது அது அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிட்டாலே அந்தந்த நாள் அது நம்ம செய்யும் போது சூப்பராக வேலை செய்யுன்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக செய்கிறத விட அந்த பர்டிகுலர் நாளில் அந்த நட்சத்திரத்துக்குரிய அந்த திதிக்குரிய அந்த விசேஷ நாட்களை நம்ம செய்யும் போது நல்ல பவர் காமிக்கும், நல்ல வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே ஒரு சக்ஸஸான ஒரு இடத்துல இருக்கணும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பார்க்குறவங்க நம்மளை வித்தியாசமாக பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, எப்படி இவங்களுக்கு மட்டும் தொட்டதெல்லாம் வெற்றியாகுது, இவங்க மட்டும் என்ன செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகுது, ஏதோ சீக்ரெட் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்து அவங்க யோசிக்கிற மாதிரி தான் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்கிற அந்த விஷயத்த சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஒரு சப்தமிக்கும் நீங்கள் செஞ்சாலே போதும். சப்தமி தேதி எப்போ வருதுங்கிறது மட்டும் நீங்கள் கேலண்டரில் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்போ எப்போ வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த டேட்டு மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் நம்ம வீடியோவில் எத்தனையோ முறைகள் நீங்கள் செஞ்சிட்ருக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சிட்ருப்பீங்க. அதில் ஏதாவது ஒரு முறை எனக்கு தொடர்ந்து இந்த விஷயம் செஞ்சால் எனக்கு சக்ஸஸ் ஆகுது, இந்த மாதிரி முறைகள் செய்யும்போது நல்லா உடனே கிளிக் ஆகுது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்குன்னு இருக்கும். சிலருக்கு பஞ்சமினா பஞ்சமியில் எனக்கு எது செஞ்சாலும் நடந்துடும், சஷ்டியில் எது செஞ்சாலும் நடந்துடும். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு நாள் ஒரு சென்டிமெண்ட் டேங்கிறத வச்சுருப்பீங்க. அந்த வகையில் உங்களுக்கு இந்த நாள்லாம் சக்ஸஸ் கொடுக்குதுங்கிறது எதுங்கிறது கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே நல்ல வெற்றி கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த சூட்சம ரகசியத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது, என்ன செஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக நடக்குது. நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம், லாஸ்ட் டைம் நான் இது பண்ண எனக்கு உடனே நடந்துச்சு, அப்போ உங்களுக்கு எது நடந்து காமிக்குதோ அந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி செய்யும் போது கூட உங்களுக்கு ஈஸியாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கோம்னா அந்த வீடு ரொம்ப ராசியான வீடு அப்படிங்கும் போது அந்த ராசியான வீட்டில் இருந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் நகர மாட்டாங்க. ஒரு தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, குடியிருக்க வீடாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துலேருந்து நகரவே மாட்டாங்க. ஏன்னா அது ராசியான இடம் அப்படிங்கிறதுனால நிறைய நன்மைகள் அந்த இடத்துல நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அது எவ்வளோ கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் இந்த ராசியான இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறாங்க. அதே போல் தான் சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களுக்கு ராசியான நாள், ராசியான விஷயம், எனக்கு இது செஞ்சால் நடந்தே தீருங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதை நீங்கள் சிம்பிளாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சூரிய பகவான் வழிபாடு சப்தமியில் நம்ம எந்த சாமியை கும்பிடணும், என்ன பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சூரிய பகவான் வழிபாடுங்கிறது ரொம்பவுமே கை கொடுக்கும். சப்தமி திதியில் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ பெரிய அமோக வெற்றியை கொடுக்குமா. அந்த வகையில் நமக்கு ஒரு சில பொருட்கள் எல்லாம் வேணும். நீங்கள் அந்த பொருட்கள் எல்லாம் வச்சு சூரிய பகவானை வழிபாடு பண்ணும்போது கன்ஃபார்மாக நீங்கள் கேட்குற விஷயம் நடந்துடும். ஏன் சூரிய பகவான் வழிபாடு சப்தமி திதியில் பண்ணுங்கன்னா, இருளடைஞ்ச போன வாழ்க்கையாக இருக்கட்டும், எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை, என்னோடய வாழ்க்கையில் வெளிச்சம் எப்படா வரும்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா, இந்த சப்தமி திதியை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கும். சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு வருவார். அப்படிங்கிறனால தான் சப்தமி திதியை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வழிபாடு நீங்கள் கோவிலுக்கு போய் நவக்கிரக சன்னிதி இருக்குன்னா அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். சூரிய பகவானை மனசார வேண்டிட்டு நல்லபடியாக எல்லாம் இருக்கணும் வேண்டிட்டு வரலாம். மாலை நேரம் 6:30 மணிக்கு முன்னாடி, அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். வீடியோ பார்க்குறவங்க உங்களால் இன்றைக்கி செய்ய முடிஞ்சதுன்னா சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருங்க. சப்போஸ் நீங்கள் யாராவது புதுசாக பார்க்குறீங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சா கவலைப்பட வேண்டாம். இந்த சப்தமி திதி மறுபடியும் எப்போ வருதுங்கிறத கேலண்டரில் பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமில் கூட நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள். சூப்பரான வெற்றியை கொடுக்கும். மாலை நேரம் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி செய்யணும், அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? வீடியோ பார்த்த உடனே கூட நீங்கள் இந்த விஷயத்த செய்யலாம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை நல்லா மனசார சூரிய பகவானை நினச்சி ஒரு 2 நிமிஷம் உட்காந்து நல்லா வேண்டிக்கோங்க. மனசார வேண்டிக்கோங்க. அதாவது எப்படி வேண்டுறதுன்னா, உங்களுக்கு பல வருஷங்களாக நடக்காத விஷயமா இருந்துச்சுன்னா அது உடனே நடக்கணும்னு வேண்டுங்க. அதாவது பல வருஷங்களாக குழந்தை இல்லாதவங்க இருப்பாங்க,
பல வருஷங்களாக பொண்ணு மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பாங்க, ஒன்றும் அமையாமல் இருக்கும். இல்லை ஏதாவது தோஷத்தினால, அது சூரிய தோஷமாக இருந்தால் அந்த சப்தமி திதி இன்னுமே கை கொடுக்கும். சூரிய தோஷத்துலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். சூரிய தோஷம் மட்டும் இல்லாமல் மற்ற தோஷங்கள், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், சனி தோஷம், இப்படி வேறு ஏதாவது தோஷத்தினால நீங்கள் தாக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு அதனோட எஃபெக்ட் வந்து நிறைய இருக்குது, நாகதோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கூட இந்த சப்தமி திதியை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அத்தனை தோஷங்களும் உங்களுக்கு அடிபடுமா. இவ்வளவு நன்மைகள் வந்து இந்த நாளில் இருக்கனால தான் கரெக்டாக இந்த நாளை இப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி எந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு சரியாகணுமோ அத்தனை விஷயங்களையும் மனசில் நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு 7 வாட்டி இன்றைக்கி நீங்கள் சொன்னாலே போதும். ஒன்றுமே செய்ய வேண்டாம். நல்ல மனசார அவரை வேண்டிட்டு 7 வாட்டி நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து சொன்னாலே போதும். அதே போல் இந்த வழிபாட்டுக்கு கட்டுப்பாடுகள் இல்லைங்க. இங்கே எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லை. நீங்கள் கோவிலுக்கு போய் பண்ணுறதுனா மட்டும் சுத்தமாக பண்ணுங்கள். வீட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா ரூல்ஸ் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்து நல்லா நிமிர்ந்து உட்காந்து நல்லா மனசார அவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தை ஒரு 7 வாட்டி சொன்னாலே வந்து போதுங்க. இது கூட ஒரு சில பொருட்களும் தானம் கொடுக்கணும். அது இந்த மந்திரத்தை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது எப்படி சொல்லணுங்கிறது நான் சொல்கிறேன். சப்த சப்தி பிரியே தேவி சப்தலோக் பிரதீபிகே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம். சரிங்களா? இந்த மந்திரத்தை ஒரு வார்த்தைகளாக தான் உங்களுக்கு பிரித்து சொல்லியிருக்கேன். ஒரு வார்த்தைகளாகவே நீங்கள் படிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. 7 வாட்டி இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துலேருந்து நீங்கள் எந்த இடமா இருந்தாலும் ஆஃபீஸ்லேருந்து கூட நீங்கள் சொல்லலாம். 7 வாட்டி இந்த மந்திரத்தை மனசார சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லணும். அது முக்கியம், மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்புறம் கோதுமை. இந்த கோதுமை வந்து உங்களுக்கு கடையில் முழுசாக கிடைக்கும். கோதுமை முழுசாக கிடைச்சா வாங்கிக்கோங்க. சப்போஸ் கிடைக்கல, முழு கோதுமை கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோதுமையை மாவாக கூட வாங்கிக்கலாம். கோதுமை மாவாக கூட நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கலாம். இது கூட இன்னொரு பொருள் வந்துன்னா வெல்லம். இந்த வெல்லம் வந்துட்டு உருட்டு வெல்லம், மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க, அச்சு வெல்லம்னு சொல்லுவாங்க. எந்த வகை வெல்லமாக இருந்தாலும் கூட, ஈவன் நீங்கள் கருப்பட்டியை கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பட்டியெல்லாம் தோஷத்துக்கு, நோய்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதனால் அந்த பொருளும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே சிவப்பு நிற துணி. சிவப்பு நிற துணிங்கிறது ஒரு ஜாக்கெட் பிட்டாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. சிவப்பு நிற ஜாக்கெட் பிட் இருந்தால் அதையும் வாங்கி வச்சுட்டு இந்த 3 பொருட்களையும், கோதுமை, வெல்லம், சிவப்பு நிற துணி, இந்த 3 பொருட்களையும் கொஞ்சமாக ஒரு 2 துளசி வச்சு தானமாக கொடுக்கணும். தானம் கொடுக்கும்போது சும்மா கொடுக்காம இந்த பொருட்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து 2 துளசி. துளசி எதுக்காகனா, நம்ம எந்த விஷயத்துக்காக வேண்டி நம்ம செய்கிறோமோ அதில் ஏதாவது தடை இருக்குது, தோஷம் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணிடும் அது. அதனால தான் ஒரு 2 துளசி, 2 துளசி அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு இந்த எல்லா பொருட்களையும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கணும். இந்த பொருட்கள் எல்லாம் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாமான்னு கூட சில பேர்த்துக்கு தோணும். இதை கோவிலுக்கு கொடுக்கவே கூடாது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாருக்காவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுங்க. மறக்காமல் 2 துளசி வச்சு தானம் கொடுங்க. சரிங்களா? 2 துளசி வச்சு நீங்கள் தானம் கொடுக்கும்போது வாங்கிப்பாங்க. இப்படி கொடுக்கறதுனால எதுக்காக வேண்டி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் அப்படியே நடக்கும். நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சாலே போதும். கோதுமை, வெல்லம் எல்லாம் வந்து நிறைய வாங்கி கொடுக்கணுங்கிறதுல உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு 100 கிராம்ங்கிறத கூட அதோட பலனை காமிக்குமா. அதனால் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த சிவப்பு நிற துணி கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். ஜாக்கெட் பிட்டாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது வாங்கி கொடுங்க. சரிங்களா? ஒரு வாட்டியும் சப்தமி திதிக்கு இப்படி செஞ்சுட்டு அந்த மந்திரம் நான் சொன்னல, அது ஒரு 7 வாட்டி நீங்கள் சொல்லிட்டு வரும்போது நினச்சி கூட பார்க்க முடியாத வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் அந்த நம்பர் 1 இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வர முடியும். வெற்றி எப்படியெல்லாம் கிடைக்கும் தெரியுங்களா? இதை பண்ணும்போது சூரிய பகவானுக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குது. அதனால் எப்போவுமே நம்ம நம்பர் 1 இருக்கணும், எப்போவுமே நம்ம செய்கிற எல்லா விஷயங்களும் வெற்றி அடையணும்னா இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாலே போதும், நீங்கள் தான் நம்பர் 1 இருக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.